நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி அறிஞர் அண்ணாவை பற்றிய ஒரு காணொளி தான். வாங்க காணொளிக்குள் போகலாம். அறிஞர் அண்ணா ஒரு சகாப்தம். அண்ணா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பெறும் திரு நா. அண்ணாதுரை அவர்கள் காஞ்சிபுரத்தில் கைத்தறி நெசவாளர் நடராசன் முதலியார், பங்காரு அம்மாள் இவர்களுக்கு 1909 செப்டம்பர் 15 பிறந்தார். சிறு வயதிலேயே தாயை இழந்தவர். சித்தி ராசாமணி அம்மாவால் வளர்க்கப்பட்டவர். நடுத்தர வகுப்பை சார்ந்தவர். மாணவ பருவத்திலேயே ராணி அம்மையாரை மனம் புரிந்தவர். சென்னை பச்சையப்பன் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு நகராட்சி அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றினார். பிறகு பச்சையப்பன் கல்லூரியில் பொருளியல் மற்றும் அரசியல் பட்டப்படிப்புகளை பயின்று முடித்துள்ளார். பின்பு பச்சையப்பன் உயர்நிலை பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார். ஆங்கிலம் பேசினால் கௌரவம் என்று எண்ணிய காலம் அது. ஆகவே ஆசிரிய பணியை இடைநிறுத்தி பத்திரிகை துறையிலும் அரசியலிலும் ஈடுபடலானார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழிவாற்றும் வல்லமை படைத்தவராக இருந்தார். நன்றாக எழுதவும் கூடியவர். முற்போக்கு சீர்திருத்த நாடகங்களை எழுதி இயக்கி இருக்கிறார். சிலவற்றுள் நடித்தும் இருக்கிறார். திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியவரும் தன்னுடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை அதன் மூலம் முதலாக பரப்பியவரும் இவரே ஆவார். அடுக்கு தொடரில் பேசுவதில் வல்லவராக இருந்தார். பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நீதி கட்சியில் சேர்ந்தார். குடியரசு பத்திரிகைக்கு ஆசிரியரானார். திராவிட நாடு என்ற தனி நாளிதழை தொடங்கினார். 1944 பெரியார் நீதி கட்சியை திராவிடக் கழகம் என்று பெயர் மாற்றினார். 1938 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றார். 1967 நடைபெற்ற தேர்தலில் பங்கேற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்று முதலாக 1967 அவரது தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஆட்சியை அமைத்தது. 1969 சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி அமைத்தார். இதனால் தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார். அண்ணாவை ஏல் பல்கலைக்கழகம் 1967-68 கௌரவ விரிவுரையாளராக அழைத்தது. இந்தியர் ஒருவரை கௌரவ விரிவுரையாளராக அழைத்தது இதுவே முதல் முறை. இவர் எழுதிய வேலைக்காரி, ஓரிரவு, தாய் மகளுக்கு கட்டிய தாலி, ரங்கோன் ராதா, வண்டிக்காரன் மகன் ஆகிய கதைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. ஆரிய மாயை, காதல் ஜோதி, சந்திரமோகன், கம்பரசம், தீ பரவட்டும் போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார். மக்களின் பேராதரவோடு 2 ஆண்டுகள் மட்டுமே முதல்வர் பதவியில் இருக்க முடிந்தது. புற்றுநோய்க்கு ஆளான அவர் பிப்ரவரி 3, 1969 காலமானார். அவரது இறுதி ஊர்வலம் கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெறும் அளவிற்கு திரளான மக்கள் கலந்து கொண்டனர். சிறந்த அறிஞர், பேச்சாளர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி, மக்கள் தலைவராக விளங்கியவர். இன்றும் என்றும் தமிழக மக்களால் நினைவு கூறப் பெறுபவர் அறிஞர் அண்ணா. நன்றி, வணக்கம் நண்பர்களே. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று ஒரு சிறந்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.